ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:33 PM. டேட் வந்து 5th March. பார்க்க போகிறது வந்து 6th வந்து வெட்னஸ்டே. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. தேர்ஸ்டே வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. இன்றைக்கி ஃபினான்ஸ் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆச்சு. அஃப்கோர்ஸ் ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட்டே பார்த்தோம். ஸோ நாளைக்கு நம்ம நிஃப்டியை ஃப்ரீ பண்ணிடலாம், விட்டுடலாம். ஸோ அதே ரேஞ்சில் தான் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய மூமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு ஒரு ஆன் ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரேஞ்சை பீட் பண்ணி கிராஸ் பண்ணிட்டாங்கங்கிறதுனால எனக்கு ஒரு அவங்க மேலே ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் ஒன்று இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி இந்த வாரங்கள் வாலடைல் இருந்தது. அதே சமயம் நமக்கு ஒரு ரேஞ்ச் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே நின்னாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து நின்னதுக்கு காரணம் நான் பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவேன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்த பிறகு நிஃப்டி ஓரளவுக்கு மேலே நின்னது. நல்ல லாபமும் பார்த்தோம், ரெண்டுமே லாபம் பார்த்தோம். பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணலை. ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டிலையும் தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் ப்ராஃபிட்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கோ பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஆக்சுவலாக யூஎஸ் மார்க்கெட் என்ன பிளான் பண்ணியிருந்தோம், இந்தியா மார்க்கெட் என்ன பிளான் பண்ணோம்னா கேப் அப் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டு கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற வேண்டியது. ஆனால் மேலே லைட்டாக டச் பண்ணிட்டு திருப்பி கீழே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்க சொல்லும் நமக்கு நிஃப்டி வந்து மேலே போகாமல் கீழே வந்துடுச்சு. இப்போ இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டு நம்ம கம்பேரிசனுக்கு எடுக்க வேண்டியது இருக்கும். அவங்க அந்த க்ரீனை ரீச் பண்ணிடுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் நாளைக்கு நமக்கு நிஃப்டி இந்த 22,421 ஹிட் பண்ணிவிட்டு திருப்பியும் கீழே இறங்கலாம். ஓகேங்களா? ஸோ 22,440 வரையும் கீழே போகலாம், போயிட்டு கீழே இறங்க முயற்சி செய்யலாம். 22,440 கிராஸ் பண்ணிச்சுன்னா மட்டும் கால் ஆப்ஷன்ஸ் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 22,440 ஹிட் பண்ணிட்டு கீழே வரும்ல, இந்த 421க்கு கிராஸ் பண்ணி கீழே வந்ததுன்னா புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல 22,280 ஹிட் பண்ணிச்சு, இல்லை 22,250 ஹிட் பண்ணிச்சுனாலும் இந்த ஸ்பேஸுக்குள்ள ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மொத்தமே 3 லெவல் தான் எடுக்க போகிறோம். இந்த இடத்த கிராஸ் பண்ணால் 22,440 கிராஸ் பண்ணால் ஒரு கால் ஆப்ஷனு, 22,420க்கு கிராஸ் பண்ணி கீழே வந்தால் புட் ஆப்ஷனு, அதே மாதிரி 22,280 இல்லைனா 22,250 இந்த ரேஞ்சை ஹிட் பண்ணிவிட்டு மேலே போக சொல்ல கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். வேறு எந்த லெவலுமே நம்ம ட்ரேட் பண்ண முடியும் வேண்டாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். ஏன்னா இவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பெரிய மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அந்த வாலடைலை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் அவங்க இந்த 47,418 மட்டும் ஹிட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. இது வரையும் சஸ்டெயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 47,418 வரையும் பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறுங்கிறது கெஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வாலடைல் ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து மாட்டிக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம நாளைக்கு டெலகிராமில் நான் லைவில் போஸ்ட் பண்ண சொல்ல பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் கோல்டு பீஸ் மேலே ஒரு கவனம் செலுத்துங்க. கோல்டு பீஸ் இப்போ வந்து 54.64 போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க நியூ ஹையர் ரேஞ்சை பிரேக் பண்ணி போவாங்க. ஓகேங்களா? ஒரு 1 டே பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாட்டை கிராஸ் பண்ணிட்டாங்க, 55.5 கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு ஒரு நியூ ஹை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 58-65 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? நிறைய லாட்ஸ் வாங்கினா மட்டும்தான் இது மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து கோல்டு பீஸ், கோல்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ETF மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறதுனால இது பெரிய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கம்பெனிஸ் டைப்லலாம் ஸ்கிரிப்ட் டைப்லலாம் ஏறாத, ஜஸ்ட் கோல்டு ஏறுற மாதிரி தான் ஏறும். ஸோ அதிகபட்சம் என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டே ஒரு 56-58 இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் வச்சுருக்கேன்றதுனால இப்போவே என்ட்ரு ஆகுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இறங்குதுன்னா ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு க்ரூட் ஆயில் இப்போதைக்கு வேண்டாம், அதனால நான் அதை பேச வேண்டாம், விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி யூஎஸ் மார்க்கெட் ஒரு சஸ்டெயின் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு க்ரூட் ஆயில் கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் ட்ரேடிங்கை, நம்மளை ஃப்ரீயாக மூவ்மெண்ட் பண்ண விடாது. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.